ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது மீன் குழம்பு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாம்லேட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார். இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்று நான் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நான் வதக்கி செய்கிறது, வதக்கி அரைச்சி செய்கிறது ஃபிஷ் குழம்பு. இது இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட்டு நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஆறிட்டப்புறம் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் அதுவும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கலாம். பேஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறதுனால டேஸ்ட்டு மீன் குழம்பு செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தியாக வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் ஊற்றிக்கலாம். நிறையா பேருக்கு சேர்க்குறதா இருந்தீங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தட்லேயே அதே மாதிரியே அரிசி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஏன்னா மீன் குழம்பு தண்ணியாக போயிடும். அதுக்கப்புறம் சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே மீன் நல்லா எடுத்து போட்டுக்கலாம். மீன் நல்லா எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு சர்வ் பண்ணால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. சிம்பிளாக இதே மாதிரி செஞ்சு